கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பிரியமானவர்களே, தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை போதித்து வழிநடத்தும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பாகவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே என் வீட்டில் யாரோ பில்லு சுனியை வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, அதனால் என் வீடு சாபத்தினால் நிறைஞ்சிருக்குது, இந்த சாபம் நீங்குவதற்கு என்ன வழி என்று சொல்லி ஊழியக்காரர்களை குறி சொல்லக்கூடிய மாதிரி மாற்றிடுறாங்க. பிரியமானவர்களே, ஒரு வீட்டிலே சாபம் இருப்பதற்கும் ஆசீர்வாதம் தங்குவதற்கும் ஒரே ஒரு காரணத்தை வேதம் சொல்கிறது. சாபம் துன்மார்க்கனுடைய வீட்டிலே இருக்கிறது, ஆசீர்வாதம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலே இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய இரகசியமான ஆசீர்வாதங்கள், இரகசியமான செயல்கள் இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டிலே அருமையும் இனிமையுமான பொருள்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமானுடைய வீட்டிலே கர்த்தரே வாசமாயிருக்கிறாரா? ஆம் பிரியமானவர்களே, வீடு அல்லது வாசஸ்தலம் என்று சொல்லக்கூடியதுதான் நமது முதலாவது பள்ளிக்கூடம். நாம் முதல்ல படிக்கிற பாலபாடமாகட்டும் அல்லது கல்லூரி பாடங்களாகட்டும் வீட்டில் இருந்தே நமக்கு துவங்குகிறது. அதனாலே தான் பெரியவர்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஒரு வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கணும்னு சொன்னால் முதலாவது அந்த வீடு தேவனாலே பராமரிக்கப்படக்கூடிய வீடாக இருக்கணும். ஆகாயத்து பறவைகளையும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளையும் சமுத்திரத்தில் காணப்படக்கூடிய மீன்களையும் பராமரிக்கிற போஷிக்கிற கர்த்தர் உங்களை பராமரிக்க மாட்டாரா? உங்களை போஷிக்க மாட்டாரா? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், எதிர்காலத்திற்கு என்ன செய்வோம் என்று ஏன் கவலை? கவலைப்படுகிறபடியினாலே உங்களுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அல்லது குறைக்கத்தான் முடியுமா? கவலை உங்களை ஒடுங்கி போய்விடச் செய்யும்.
ஒரு தத்துவ ஞானி இப்படியாக சொன்னார், எதிர்காலங்கள் உங்களை ஒருபொழுதும் பயமுறுத்தாது, ஆனால் எதிர்காலங்களை குறித்த கவலை உங்களை பயப்படுத்தும் என்று சொன்னார். எதற்கு பயம்? ஒரு வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது. 366 தடவை கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். பின் ஏன் பயம்? பின் ஏன் கவலை? பின் ஏன் கலக்கம்? ஒரு ரகசியம் சொல்லட்டும். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே வைத்து விடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் வீட்டை வைக்கும் பொழுது அந்த வீடு அன்பின் உறைவிடமாக மாறிவிடும். எல்லாமே அங்கு அன்பாகவே நடக்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஞான வரங்கள் எதுவுமே இல்லாட்டியும் தேவன் தன்னுடைய அன்பினாலே உங்களை பாதுகாக்கிறார் இல்லையா? அதற்காக நன்றி சொல்லுங்கள். அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும் அப்படின்னு குழம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு மனிதன் 30 கத்தி வச்சுருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கத்தியைத்தானே பயன்படுத்த முடியும். அதே போல் உங்களுக்கு என்ன வரம் வேணும், அது எப்போ கொடுக்கணும், அந்த வரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? அதனால் உங்களுடைய குடும்பமானது அன்பின் குடும்பமாக இருக்கட்டும். கணவன் மனைவியை நேசிக்கட்டும், மனைவி கணவனை நேசிக்கட்டும், கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை நேசிக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோரையும் முதியோரையும் நேசிக்கட்டும். உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய இல்லமும் அன்பின் அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கட்டும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? பரலோகத்தின் வெளிச்சம் உங்கள் வீட்டிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வீடு முழுவதும் ஒரு வெளிச்சத்தினாலே, தேவ மகிமையினாலே, பரலோக மகிமையினாலே நிரம்பி இருக்கும். உங்கள் வீட்டிலே தேவ தூதர்கள் ஆடி பாடி நடனமாடுவார்கள். ஒருவேளை தேவ தூதர்கள் இறங்கி வந்து ஆடி பாடி நடனமாட உங்களுடைய வீடு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இப்பொழுது ஓலை குடிசைகளே கிடையாது. ஒருவேளை ஓட்டு வீடாக இருந்தாலும், மண் வீடாக இருந்தாலும், அல்லது தார்ஸ் வீடாக இருந்தாலும், உங்கள் வீடு எப்படி இருக்கிறது, எதை கொண்டு கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதல்ல. உங்கள் வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா, தேவ பராமரிப்பு இருக்கிறதா, தேவனுடைய அன்பு இருக்கிறதா என்றுதான் தூதர்கள் பார்ப்பாங்க. தேவ பிரசன்னம் எங்கே உண்டோ அங்கே தேவ தூதர்களும் வருவாங்க. அவர்களும் உங்களோடு சேர்ந்து நடனமாடுவாங்க, பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்க கருத்தாக செவி கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த ஜெபத்திற்கான பதிலை பரலோகத்திலேருந்து பெற்று உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை அப்படிங்கிறது முதலாவது வீட்டிலேருந்து தான் புறப்படும். ஆமாம், பிள்ளைகள் காலையில் ப்ரஷ் பண்ணாங்களா, குளித்தாங்களா அப்படின்னு பெற்றோர் விசாரிக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் எங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்காங்களா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கக்கூடியவராக இருக்கார். அதனால தான் ஒரு நல்ல குடும்பத்தை போல எந்த ஒரு பல்கலைக்கழகமும் கிடையாது. இன்றைக்கு அநேக பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களாக மாறியிருக்கு.
உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும். ஆமாம், பிரியமானவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் அவ்வளவு பெரிய படிச்சிருக்கிறேன், நீ அந்த காலத்து 8ஆம் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லாதீங்க. பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அழ சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க மற்ற மனுஷங்க, அழ சொல்லுவாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி கொடுக்கிற சோறும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தையும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோர் வழியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளுக்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத பெற்றோர்களாக இருந்தால் அந்த ஆலோசனையை ஒதுக்கி விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேளுங்க. எந்த விதத்திலையும் பெற்றோருக்கு எழுத்து நிற்காதீங்க. பிரியமானவர்களே, ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்ச ஒரு வீட்டில் பயிற்சி பெறக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்தில் பிரகாசமாக விளங்குவாங்க. திரும்பி பார்த்து பெற்றோர்களையே அவங்க வாழ்த்துவாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை சரியான வழியில் நடத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் சபை எங்களை சரியான வழியில் நடத்தி சொல்லுவாங்க. எங்களுடைய போதகர் எங்களை சரியான வழியிலே நடத்துவார்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல பெற்றோருக்காக நன்றி சொல்லுங்கள், நல்ல சபைக்காக நன்றி சொல்லுங்கள், நல்ல ஊழியருக்காக நன்றி சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கிருபை கூட இருக்கட்டும். ஆமீன், ஆமீன்.